நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு குட்டி மீனெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டு திருப்பிக்கு இந்த பெரிய மீனெல்லாம் உள்ளாரே விடலான் இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எவ்வளோ குட்டி மீன் இருக்குன்ட்டு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பெரிய மீனெல்லாம் பிடிச்சிக்கலாம். தொட்டி ஒரு காட்டுக்கிறேன். ப்ளூடூத் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு யூரியா பையே டிவி வீடியோ எடுக்கிறீங்களா? நண்பர்களே, நம்ம வந்து மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இதுங்களெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக பிடிக்க முடியும். நமக்கே தெரியலை நண்பர்களே எவ்வளோ குட்டி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்குது. பார்ப்போம். இங்கிட்ட ஒரு செடி இருக்குது, இதையும் எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு. குட்டி மீன் இதுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தால் எல்லாம் வெளியே வரட்டும். இப்படி பண்ணி விட்டுறலாம். இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குட்டி மீன்கள் எல்லாம் பிடிக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, நம்ம வந்து இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா மற்ற தண்ணிகளில் மாற்றி விட்டு மீன்கள் இறந்துருச்சுன்னா ஒரு பெரிய இழப்பாயிரும் நண்பர்களே. நமக்கு வேறு டேங்க் இல்லை, அதனால தான் இதில் வைக்கிறோம். ஹீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலிங்கான ஏரியா தான் நம்ம ஊர். மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் இதிலே வச்சிடலாம் நண்பர்களே. குட்டி எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம். குட்டியெல்லாம் வரல. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து நண்பர்களே, இதில் இருக்க நம்மளோட குட்டிகளை எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். பிடிச்சி மாற்ற போகிறோம் நண்பர்களே. பார்த்தீங்களா, ஒரு குட்டி வந்திருக்கு. நம்ம வந்து இனி எல்லா மீனையும் பிடிப்போம் அப்படியே நண்பர்களே. போட்டெல்லாம் வாங்கியிருக்கோம் சங்கீதா. அது நான் சங்கீதாட்ட பேசுறதே இல்லை. நமக்கு எவ்வளோ குட்டி இருக்குன்னே தெரியல நண்பர்களே. ஃபுல்லாக இருக்கு, தெரியவும் மாட்டேங்குது. பச்சை கலரில் இருக்கு நண்பர்களே. தெரிய வாய்ப்பே இல்லை. போங்க, நான் உங்களுக்கே தெரியும் நான் சங்கீதா பேச மாட்டேன்ட்டு. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 மீன் பக்கம் பிடிச்சிட்டோம் நண்பர்களே. பாருங்கள், மேலே தெரியும். இனி வந்து மொத்தமாக பிடிச்சிட்டு எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் நண்பர்களே. வந்து டேங்க் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளா வீடியோ எடுக்கிறனால இதை பிடிச்சிக்கிட்டே பார்க்க முடியல நண்பர்களே, எடுக்கவும் முடியல. அதனால் மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு. நண்பர்களே, பார்த்தீங்களா நம்மளோட மீன் குட்டிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஒரு இதில் மேலாக தெரிகிறது மட்டும் இல்லாமல் கீழேயும் இருக்காங்க. ஒரு 30 குட்டி பக்கம் இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா வந்து இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லபடியாக இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கணும். நல்லா சீக்கிரமே காப்பாற்றிடணும் நண்பர்களே. அப்போ தான் தெரியும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அப்போ தான் நம்ம வந்து வேறு
மீன் வந்து அதாவது இம்போர்ட்டட் கப்பி எல்லாம் வாங்கி வளர்க்கலான்னு ஐடியா இருக்குது. அது வந்து இது எப்படி காப்பாற்றுறோமோ அதை வச்சு தான் இனி வாங்குவோம் நண்பர்களே. அப்புறம் வந்து இன்னும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் நண்பர்களே.